ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, உங்கள் லேப்டாப்பில் பேட்டரி சார்ஜ் நிற்க மாட்டேன்தா. ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து செட்டிங்ஸில் ட்ரபிள் ஷூட் செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. இங்கே அடிஷ்னல் ட்ரபிள் ஷூட்னு இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பவர்னு இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிக்கோங்க. ரன் ட்ரபிள் ஷூட்டர். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏதாச்சும் உங்கள் பவரில் இதாகிட்டு இருந்துச்சுன்னா ஃபிக்ஸ் பண்ணிடும். அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணுங்க. செகண்ட் மெத்தட் வந்து டாஸ்க் மேனேஜர்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. இதில் வந்து இங்கே பவர் யூசேஜஸ் பார்த்தீங்களா, இதில் வந்து உங்களுக்கு எதுனா தேவையில்லாத ஆப் இருந்துச்சுன்னா அதை வந்து என் டாஸ்க் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துக்கிறேன். இது மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஆப் எதுனா இருந்துச்சுன்னா கொடுத்து இது பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டார்ட் அப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பேக்ரவுண்ட் ஆப்பில் என்னேபிள் இருந்துச்சுன்னா அது வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டிசேபிள் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன். டிசேபிள் பண்ணிக்கோங்க. இது ஒரு மெத்தடு. தேர்ட் மெத்தட் வந்து செட்டிங்ஸில் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் டைப் பண்ணுங்க. இது வந்து உங்களது ஆன்ல இருந்துச்சுன்னா இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கேன். நான் ஆஃப்ல வச்சுட்டு இருக்கேன். இது வந்து ஆன்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இந்த ஆப் எல்லாம் ரன்னிங்ல இருக்கும். இதனாலையும் பவர் கன்சப்ஷன் இருக்கும். இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு மெத்தடு. அடுத்த மெத்தட் வந்து சர்வீசஸ் டைப் பண்ணுங்க. இதுல வந்து விண்டோஸ் சர்ச்னு இருக்கும், கீழே லாஸ்ட்ல இருக்கும். இங்க இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ஸ்டாப் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. இங்க ஆட்டோமேட்டிக்ல இங்க வந்து டிசேபிள் கொடுத்துருங்க. டிசேபிள் கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க. அப்ளை பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இது ஒரு மெத்தடு. அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பேட்டரி இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.